அவ்வளோ சேனம் செத்துட்டு. அந்த கொடூரம் ஏன் இப்பவும் நீண்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த தடைக்கு அங்கால போக முடியாது. அது என்ன சனியன், நானே அதை பார்க்கணும். ஆகலை கொண்டு போறேன். வீட்டை கரைச்சல், என்னோட காசு இல்லை, பாருங்க கண்ணீர் வருது எனக்கு. அரசனுக்கு தன் தேசத்தில் மட்டும்தான் சிறப்பு, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நாங்கள் புளியடி எவிடம் புளியடி என்ன பேர் தம்பி குட்டிக்கு? குழவி குட்டி கடுக்குதடா. நான் குழவியை பற்றி தான் போகணும் கதை கேட்கு. இந்த குழவி ஏன் என்ன அவ்வளோ போக மாட்டேன் எனக்கு தெரியல. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் குட்டியப்புலம் என்ற இடத்துல நிற்கிறேன். இங்கே தோட்ட காணொளி ஒன்று பதிவு செய்கிறதுக்காக வந்தேன். நான் பவனீசன் தோட்டம் என்ற யூடியூப் சேனலில் போடுவேன், மறக்காத பாருங்கோ. இப்போ நான் இங்கே இருந்து வீட்டை போக போகிறேன். பவனீசன், நீங்கள் வீட்டை போகிறத நானே பார்க்கணும், அது என்ன சனியன், நானே அதை பார்க்கணுமெண்டு அந்த அண்ணா கேட்டாரே, நான் யூடியூப் சேனல் செய்தன்ற உடனே. அப்போ அந்த மாதிரி நீங்கள் இதை பார்க்குறதும் பார்க்காதும் உங்களுடைய விருப்பம். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, இப்படி குறுக்கால போனால் வேலைக்கு போடலாம் வீட்டை. நாங்கள் இப்படி போய் அச்சுவேலி நகரப்பகுதி ஊடாக வீட்டை போக போகிறோம். போகும் வரைக்கும் யாராவது வந்தால் அவர்களோட கதைக்க போகிறோம். அந்த விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிப்பத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்போ நாங்கள் அதில் நிற்கிற தம்பி தங்கச்சியாக நிற்கணும், அவையோட போய் கதைப்போம். வாங்க. தம்பி இஞ்சால வேற நேரம் போடுது. ஆக்களை கொண்டு போகிறோம். இப்போ வாங்க, இங்கே வாங்க தம்பி, வாங்க. பயப்படாங்க, உங்கள் அப்பா என்ன தெரியும்பா, பயப்படக்கூடாது. நான் என்ன சின்ன படிக்கல உன்ன மாதிரி எவ்வளோ விளையாட்டு விளையாடினான், நீ பயந்து கொண்டிருக்கிறவா மேலூர். எந்த பள்ளிக்கூடம் படிக்கிறீங்க? குட்டியப்புலம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 4ஆம் ஆண்டா? எப்படி போகுது படிப்பு? நல்லா போகுதா? என்னவா எதிர்காலத்தில் வர போகிறீங்க? பேங்க்லையா? அங்கே எனக்கு வீட்டை கரைச்சல், என்னோட காசு இல்லை, பாருங்க கண்ணீர் வருது எனக்கு. அப்போ எனக்கு கொஞ்சம் கடன் தருவியா? வங்கிக்கு வர நேரம் கடன் நீ இப்போ தெரிஞ்ச அண்ணியண்டு போட்டு கையெழுத்து வச்சு காசு வேண்டி தருவியா எனக்கு? சொல்லுங்க. நீங்கள் பாரு, நான் சரியான கரைச்சல்ல இருக்கிறேன், கண்ணீரே வந்துட்டு. வேண்டி தருவியா? இல்லையா? சட்டத்தின்படி தான் செயற்படுவீங்க. அளவுன்ற பார்த்தீங்களா? ஆக்களை பார்க்க அந்த சின்னப்படியில் நானும் ஜனோஜனும் சைந்தனும் சின்னப்படியில் என்னோட சேர்றே இல்லை. வேறு கேட்டால் அந்த வேரோட சேர்ந்தா கட்டு போவோம்ண்டு என்னோட சேர்றே இல்லை பார்த்தீங்க. ஆனால் இப்போ என்னோட தான் சேர்ந்துருக்கு. முந்தி சொல்லுவார், உன்னோட சேர்ந்தா கட்டு போவோம், நீ ஒரு மனுஷனும். அப்படி தான் என்ன பேசுகிறார். என்ன பாடம் பிடிக்கும் தம்பிக்கு? கணித பாட ஆசிரியருக்கு என்ன பேர்? அட சிவகுமார் ஆசிரியரா படிப்பிக்கிறார்? அவர் என்ன நண்பர், வடிவாக படிக்கணுமே. அவர் நல்லா படித்து தருவார், இல்லை நல்லா படிப்பிச்சு தருவார். நீங்கள் வடிவாக படிக்கணும். எதிர்காலத்தில் நான் உங்கள்கிட்ட வங்கி கடனுக்கு வருவேன். அப்போ என்ன பொழுதுபோக்கு பின்னேரத்தில்? ஏதாவது விளையாடுறது இல்லையா நண்பர்களோட போய்? எங்கே நண்பர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க உங்கள் ஊரில் நண்பர்கள்? என்ன விளையாடுற நீங்கள்? கெந்தல் போட்டி கணக்காக விளையாடுற நீங்களா? விளையாடுவீங்களா நீங்கள்? எனக்கும் கெந்தல் போட்டி என்ன கொஞ்சம் ஆசையாக இருக்குது கேட்க. பார்த்தீங்களா? வேறு என்ன விளையாடுறீங்க? சைக்கிள் ஓடுறது, ஒளிச்சு பிடிச்சி. யார் முதல்ல ஒழிப்பீங்க, நீங்களா வேற? நானா? உங்களை ஒழிச்சா கண்டுபிடிக்கணுமா? வேறு தேடுவீனுமா எனக்கு என்ன நேரம்? வேறு கதை பேரா உங்கள் தம்பி கதை பேரா? தூக்கிக்கொண்டு வந்தார் என்ன அந்த பக்கத்தால்? இல்லை அந்த பக்கத்தால் தூக்கிட்டோம். அந்த பக்கத்தால்
வேற அந்த தம்பியை தூக்க போகிறேன். எந்த பள்ளிக்கூடம் தம்பி நீங்கள் படிக்கிறீங்க? அழக்கூடாது. நான் சரி சரி இங்கே மாமாட்ட வாரதுக்கு அழுகுறீங்க பார்த்தீங்களா? சரி விடுங்க. இங்கே அண்ணா தான் என்ன தூக்கினார். ஆள் பயப்படுறாரு பார்த்தீங்களா? என்ன பார்க்க பயமாக இருக்கா பாருங்க. 2 அக்காக்கள் போயிடும். அதால் அக்காக்கள் எங்களை பார்த்து முறாச்சி கொண்டு போயிடும் பாருங்க. கெந்தி காட்டுங்க. என்னமே கெந்துறேன். நீங்கள் கெந்தின அப்புறம் நானும் கெந்துறேன். கெந்துங்க. இப்படியா? இது சரியா கெந்தினது? என்ன பேர் தம்பி குட்டிக்கு? எந்த பள்ளிக்கூடம் தம்பி படிக்கிற நீங்கள்? சரியா? கை காட்டுங்க. கை காட்டுங்க. இவர் காட்டுறது இல்லை. காட்டு சொல்லுங்க. காட்டுங்க. உங்களோட கூட பிறந்த தம்பியா? பார்த்தீங்களா? அண்ணா என்னோட நல்லா கதைக்கிறே, தம்பி ஏன் கதைக்கிறீங்க? இல்லை ஆளு பயம் என்ன? சரி தம்பி வடிவாக படிக்கணுமே. ஏன்னாடாங்க படித்தா தான் எதிர்காலத்தில் வாழலாம். இப்போ நாங்கள் சும்மா விளையாடி கொண்டு தெரியலாம். எதிர்காலத்தில் படித்தா தான் வாழலாம். காசு வேணும். அந்த காசு எப்படி வரும்? படிப்பின் மூலமாக தான் என் எதிர்காலத்தில் வரும். இப்போ உங்கள்கிட்ட 10 ரூபா காசு இருந்தால் அந்த 10 ரூபா முடிஞ்சதுக்கு பிறகு உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்போ மதிக்கணுமெண்டா உங்கள்கிட்ட கல்வி இருக்கணும். அரசனுக்கு தன் தேசத்தில் மட்டும்தான் சிறப்பு, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சரியா? வடியா படிக்கணும். சரியா? சரி கை காட்டுங்க. இவர் காட்டுறே இல்லை. சரி தம்பி ஓடுங்க பார்ப்போம். ஓடுங்க. ஓட மாட்டார். ஓடுறோங்க. ஓடு. ஆளுக்கு ஓட தெரியா? ஓடுறான். இப்போ ஓடுறான். அங்கே பார்த்தீங்களா? சரி ஆள் பயத்தோட கூடிய வெக்கப்படுது. இப்போ நாங்கள் இப்படியே போய் அச்சுவேலி நகர பகுதியை முதல் சென்றடைவோம். ஐயா இந்த இடமா இங்கே என்ன பயிர்கள் கூட செய்கிறது? வெங்காயம் தான் செய்கிறதா? இனியா இங்கே வைக்கிறது? ஆனால் கூடுதலாக எல்லா இடத்தையும் வச்சிருக்கு. இல்லை நான் சில இடங்களில் ஒரு 35-40 நாள் ஆகிட்டுது வெங்காயம் வச்சு. வெங்காயம் இடமெல்லாம் சில இடங்களில் வச்சாச்சு வெங்காயம். நீங்கள் எவ்வளோ காலம் தோட்டம் செய்கிறீங்க? இடம்பெயர்ந்து போய் 2002 வந்து தான் பேருந்து செய்கிறோம். பொறுங்க. எத்தனையாம் ஆண்டு இடம்பெயர்ந்து போனது? 96 தண்ணி பக்கம் போட்டோம். சரி 90ஆம் ஆண்டு தான் பலிக்கட்டு உங்கள் இந்த சேரசாலை மாட்டு விழா அந்த பக்கம் எல்லாம் இருந்து போகும். அப்படியே போட்டோம். பிறகு வந்தது 2002. 2002 இப்போ வரைக்கும் தான் செய்கிறீங்க. பிறகு அதுக்கு முதலும் செய்து இடையில விட்டுட்டீங்க. அந்த வெளி அந்த இடப்பெயர்வால் உங்களுக்கு எவ்வளவு பின்னடைவன்? உங்களுக்கு இந்த மக்களுக்கு எவ்வளவு பின்னடைவன் நினைக்கிறேன்? அழிவுதான். உயிர் செய்தாங்கள். மற்ற ஒரு ஒன்றும் இல்லை. வீடு வாசலும் இல்லாம தானே போனேன். எல்லாம் பசியாறு. நீங்கள் குட்டியபுலத்தில்? நான் அங்கத்தை ஆழ்ந்த கல்யாணம் செய்தேன். 90ஆம் ஆண்டு தான் செய்தது. சரி 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து போனேன். ஐயோ அப்படி இடம்பெயராமல் இருந்திருந்தால் எப்படி உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்திருக்குமென்னு நினைக்கிறீங்க? ஓரளவு பரவாயில்லாமல் இருந்தேன். நாம் இந்த நவக்கூரியில் இருந்து மட்டில் போய் சரிசாலை போய் இப்படியே 4-5 இடத்துக்கு போட்டோம். அதுதான். ஐயோ இந்த இடத்துலேருந்து 2000ஆம் ஆண்டா திரும்ப வந்தது? ஏற்கனவே வந்துட்டீங்க. நீங்கள் தான் 2000 வந்தது? 2002 வந்தது. ஆனால் மக்கள் முதல் வேலைக்கே வந்துட்டு இருந்தாங்க. அந்த இடையில போய் சில பேர் வந்துட்டுதோ. நீங்கள் வன்னிக்கே போட்டீங்க? வன்னி மலை கிளிநொச்சியில் முருவாண்டியிலேருந்து அப்படியே மெல்லாவி போனாங்க. மெல்லாவியில் போய் இருந்து அங்கே பருத்த துன்பங்கள் மலேரியா எவ்வளோ சேனம் செத்துட்டுது. ஏன்னா பிள்ளைகள் இல்லாதான் இப்போ எங்களுக்கு பார்க்க மேய்க்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. இந்த கை தான் அடிக்க ஆளும் ஒரு வருத்தக்காரையோ எல்லாம் இழப்பத்தான் கண்டு இருக்கிறோம். இழப்பண்டா சேனம் இல்லாத இருந்தா எனக்கு மட்டும் இல்லை. சேனம் இல்லாததுக்கும் இழப்பு தான். எவ்வளோத்தை விட்டுட்டு சேனம் போயிருக்கும். உயிர் செய்தாங்க எவ்வளோ போயிருக்கும். அங்கால எல்லாம் போய் எத்தனை உயிர் விளந்துட்டுரும். என்ன செய்யறோம்? இந்த மாட்டை நம்பி இருந்தால் மாடும் இப்போ பால் இல்லாமல் போட்டு 2 லட்சம் விற்ற மாடு இப்போ 4 லட்சம் 10 லிட்டர். மற்ற குறைஞ்சது இன்னும் 2.5 லட்சத்துக்கு கூட போகுது 7 லிட்டர் மாடு. சேர்ந்துங்க நாங்கள் காசு கிண்டி எடுக்கிறோம். இது இப்போ எங்களுக்கு
ஒரு மாடு இருந்தாலும் பால் இருக்கக்கூடிய மாடை வச்சுருந்தா தான் எங்கிட்ட சீவியம் போகும். அதுதான் எனக்கு வேலை. இப்போ 2 பேரை கட்டிக்கிறாங்க, ஒரு 2 லிட்டர் பால் திருவினும். சரி ஐயா. வா. குட்டியபுலம் என்ற கிராமத்தை ஒரு நாள் காணொலியாக பதிவு செய்து போடுறேன். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா அச்சுவேலி நகரப்பகுதி நோக்கி போகிறோம். மாலை நேர காட்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்தது வீதியோரத்தில் நாவண்ணி பத்தை இருக்குல்ல, அது நல்லா இருக்கு உண்மையிலேயே பார்க்கும்போது. பிரதான வீதிக்கு வந்துட்டோம். வலப்பக்கம் திரும்பி பயணம் செய்தால் நாங்கள் எங்கே போகலாம்? அச்சுவேலி நகர பகுதிக்கு போகலாம். மடுமாதா வந்து போன பாதைகள் எல்லாம் இந்த மாதிரி தான் காட்சி அளித்து கொண்டிருக்குது. வலப்பக்கம் இராணுவ கட்டுப்பாடு. நாங்கள் வார நேரம் மணி ஓசை கேட்டுக்கொண்டிருக்கோம். ஸ்டாண்டர்ட் இஸ் அட்டென்ஷன், மார்க் தி லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். வீதியினுடைய 2 பக்கமுமே நல்லா இருக்குது. இது இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதி. பாருங்க, பூங்கன்கள் எல்லாம் வச்சு நல்லா இருக்குது. இந்த பகுதியெல்லாம் பாருங்க, பூங்கண்டோட நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது என்ன பூ? கடதாசி பூ தான். என்ன கடதாசி பூவில் நிறைய இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறது ரோஸ் நிறம் பூவை பாருங்க. அதே மாதிரி வெள்ளை அப்படி இப்படி நிறைய வண்ணங்கள்ல இருக்குது. இதில் ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது. இந்த வீதியில் வந்தாலே எனக்கு இன்னொரு வீடு ஞாபகம் வரும். அந்த வீடு என்னுடைய யூடியூப் சேனல் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு காரணமாக இருந்த காணொளிகளில் ஒன்று. இதுதான் அந்த வீடு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த வீதியில் இப்போ புதிய வீடுகள் எல்லாம் நிறைய வந்து கொண்டு இருக்குது. இந்த பகுதியில் பாருங்க, வீடான்னு தெரியல, ஆனால் ஒரு புதிய கட்டிடம் ஒன்று வந்து கொண்டு இருக்குது. ஐயா, நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் உண்டு. இப்போ இங்கே இந்த வீதியில் முன்பு வீடுகள் நிறைய இருந்து இப்போ குறைஞ்சிருக்குதா இல்லை என்ன மாதிரி? முதல் இல்லை, காணியை வேண்டி கட்டினோம். இப்போ அங்கால வீடுகள் இருந்தால் அமைக்காமல் இருந்தால். ஓ, அது விடாதால இந்த பக்கம் கட்டி கொண்டு இருக்கீங்க. இது எந்த வீதி என்று சொல்கிறது? இது வசாவலான் ரோடு. அச்சுவேலி வசாவலான் வீதி. சரி. இதுக்குள்ள குடும்பங்களே இருக்கு இல்லையா? முந்தி பழைய வீடுகள் எல்லாம் இல்லையா? இதெல்லாம் பழைய வீடு. கட்டி மேல் மாடியாக கட்டி. கூடுதலாக இங்கே இந்த ஊரை சேர்ந்தவர்கள் தான் இதில் வீடு கட்டுறார்களா? இல்லை அவை இடம்பெயர்ந்தார்கள், காணி விலைக்கு வண்டி கட்டினோம். நீங்கள் விட நாங்கள் புளியடி எவிடம் புளியடி சும்மா சிறுபிடி தெரியுமா? நீங்கள் இந்த இடம் தானே? நீங்கள் இடம்பெயர்ந்தங்க இருந்தீங்க? எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள்? கொஞ்ச நாளில் வந்துட்டோம். சில பேர் வன்னிக்கு போனவர்கள் 2002 பிரதானம் வந்தது. என்ன அந்த என்ன சமாதான உடன்படிக்கை காலகம். சரி ஐயா, குறைய 2 காலத்து அப்புறம் யோசிப்பீங்க. நான் அலுவலா போவேன், காலை போவான் வந்து. சரி ஐயா, சும்மா சரி. இந்த வீதியினுடைய 2 பக்கங்கள்லேயுமே பாருங்க வெறுங்காணிகள், அதை விட சில வீடுகள் கட்டப்பட்டு கொண்டிருக்குது. இந்த பகுதிகள் எல்லாம் பாருங்க, ஒரு வீடு இருக்குது. இதில் இருக்கிறது தோலக்கட்டி ஆச்சிரம். உள்ளுக்கு நான் ஒரு தடவை போனேன், நான் காணொளி பதிவு செய்கிறேன். இப்போ நான் நிற்கிற இந்த வீதி அச்சுவேலி வயாவிளான் வீதி. இப்படியே போனால் வயாவிளான் சந்திக்கு போகலாம், ஆனால் ஒரு எல்லைக்கு பிறகு அங்கால போக முடியாது. அது இராணுவ கட்டுப்பாட்டிலே இருக்குது. இந்த வீதியினுடைய 2 பக்கங்களும் முன்பு தோட்ட வெளிகள், அதை தாண்டி சில வீடுகள் இருந்தது. இப்போ இந்த வீதியை அண்டி பல பகுதிகளில் புதிய வீடுகள் வந்து கொண்டு இருக்குது. அதில் எல்லாம் இந்த ஊரை சேர்ந்தவர்களுடையதான்னு கேட்டால் இல்லை. இப்படியே போகும்போது அதில் ஒரு இராணுவ தடை வருது. அந்த பகுதி வயாவிளான். அந்த தடைக்கு அங்கால போக முடியாது. அது முழுவதுமாக இராணுவ கட்டுப்பாடு. அதில் கொஞ்சம் பகுதி விட்டுன்னு சொல்கிறார்கள், ஆனால் இன்னுமே அதை விடையலை. அப்போ அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள், அம்மா அப்பாவோட மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர்கள் இப்போ வெளி ஊர்களில் வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் தங்களுடைய கிராமத்தில் ஒரு வீடு கட்டணும்னு யோசித்தாலும் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறதால கட்ட முடியாது. அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவர்களும் வெளியூரில் இருக்கிறவர்களும் என்ன யோசிக்கிறார்கள், எவ்வளவு காலம்தான் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறதுன்னு போட்டு தங்களுடைய கிராமத்துக்கு பக்கத்தை ஏதாவது காணி விற்றா அங்கே காணியை வாங்கி வீடு கட்டுறார்கள். இது எவ்வளவு மனவேதனையான விடயம்ன்றதை யோசிச்சு பாருங்க.
ஒரு பூர்வீகமான இப்போ என்னுடைய இடம் சிறுப்பிட்டி. இப்போ நான் அப்பா அம்மா குடும்பம் சொந்தங்கள் உறவுகள் என்று சொல்லி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற கிராமத்தில் இருந்து நாங்கள் இடம்பெயர்ந்து போகணுமென்ற ஒரு சூழல் வருது. இடம்பெயர்ந்து போகிறோம். நாளைக்கு வரும் நாளண்டைக்கு வருவோம்னு பார்க்குறோம். அந்த இடம் வந்து இராணுவ கட்டுப்பாட்டிலே இருக்குது. அவர்கள் அதை விடையிலே என்று சொன்னால் எங்களால் அது எப்படி அந்த வலியை வந்து சொல்ல முடியாது. இது நாங்கள் சாதாரணமாக சொல்லும்போது அந்த சொந்த ஊரில் வாழ்கிறவர்களுக்கு அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறதால அதோட வலி தெரியாது. ஆனால் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, நான் என்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய கிராமத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, திடீரென்று உங்களுடைய கிராமத்தில் வந்து வெளியேறணும், கையில் என்ன பொருள் எடுத்துக்கொண்டு போகிறதுன்னு தெரியாத அளவுக்கு வேகமாக வெளியேறணும். வெளியேறுறீங்க 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷமாகியும் அந்த பகுதியை உங்களால் நெருங்கி பார்வையிட முடியலேண்டா அது எவ்வளவு வேலை, எவ்வளவு கொடூரம். அந்த கொடூரம் ஏன் இப்போவும் நீண்டிருக்குன்னு எனக்கு தெரியலை. எங்களுடைய மக்களினுடைய காணிகளும் அவர்களுடைய அந்த இருந்த வீடு கட்டி வாழ்ந்த பகுதிகளும் விடப்பட்டு அவர்களுக்கான சுதந்திரம் கொடுக்கப்படுற நேரத்தில் அந்த மக்களுக்கு இந்த இலங்கை என்ற தேசத்தின் மீது இன்னும் அதிகமான பக்தி வரும். அதுக்காக அரசாங்கம் முடிந்த அளவு முயற்சி செய்து கொண்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் சில இடங்களில் விட்டுருக்கு. ஆனால் இன்னும் வேகமாக விட்டால் நல்லா இருக்கும். அதுதான் என்னுடைய கருத்து. முடிந்த அளவு இறைவன் அதுக்கு வழிவிடணும். அதுக்காக பிரார்த்தனை செய்வோம். பிரார்த்தனையை தவிர இனி வரும் காலங்களில் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இங்கே சூழல்கள் மாறிக்கொண்டு போகுது. எதிர்காலம் எப்படி அமையும்னு தெரியாது. இப்போ நாங்கள் இங்கே இருந்து அச்சுவேலி நோக்கி போகிறோம். இந்த வீதியினுடைய 2 பக்கங்களையும் பாருங்கள், இவ்வளவு வடிவாக இருக்குண்டு. ஏன்னா முழுவதுமாக தோட்ட வழிகள். புதிய புதிய வீடுகள் வந்து கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் அச்சுவேலிக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இந்த பகுதியில் 2 பக்கமுமே தொடர்ச்சியாக வீடுகள் தான். அச்சுவேலி மிக நெருக்கமான பகுதி. நாங்கள் இப்போது அச்சுவேலி நகர பகுதிக்கு வந்து விட்டோம். குழாய் ஊதி விடுதா, குழாய் ஊதி விடுதா, கடுக்குதடா, என்ன இறுக்கி விடுதுடாப்பா. ஏதாவது வில்லங்கத்துக்கு காய்ச்சினானோ, குழவியை பற்றியும் காய்ச்சினானோ, பழி வாங்குறதுக்காக கடிச்சதோ தெரியும். குழவியை பற்றி ஒன்றும் கதைக்கலையே. ஹெல்மெட்டுக்குள்ளே வந்தால் தான் அது உள்ளுக்கு 2 குத்தி விட்டுருது. சரி வாங்க போ. அம்மா சத்தியமாக காது குத்தி கொண்டு கிடக்காப்பா. காதில் வெளிப்பக்கம் தான் கடிச்சது. நாங்கள் வெள்ளப்பக்கம். இது ஞாயிற்றுக்கிழமை பிறந்த பிள்ளை செய்வதை ஒழுங்காய் செய்திடுமா. இப்போ எதால் போவோம், இதால் விடுவோம். இப்படி போனோம்னா பருத்தித்துறை. இது அச்சுவேலி நகர பகுதி. மாலை வேலை எப்படி இருக்குன்னு பாருங்க. அச்சுவேலி நகர பகுதி பரபரப்பாக தான் இருக்குது. இன்றைக்கி பரபரப்பேன் குறைவாக இருக்குண்டா ஞாயிற்றுக்கிழமை. நீங்கள் அந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? திங்கக்கிழமை பிறந்த பிள்ளை அப்படின்னு. திங்கக்கிழமை பிறந்த பிள்ளை திறமையோடு இருந்துடுமாம். செவ்வாய்க்கிழமை பிறந்த பிள்ளை செய்வதை ஒழுங்காய் செய்திடுமாம். புதன்கிழமை பிறந்த பிள்ளை புத்திசாலித்தனத்தோடு இருந்துடுமாம். வியாழக்கிழமை பிறந்த பிள்ளை வீர வசனம் பேசிடுமாம். வெள்ளிக்கிழமை பிறந்த பிள்ளை வெற்றிகளை அதிகம் குவித்திடுமாம். அதாவது நான் வெள்ளிக்கிழமை அவ்வளோதான். சனிக்கிழமை பிறந்த பிள்ளை சந்தோஷத்தோடு இருந்துடுமாம். ஞாயிற்றுக்கிழமை பிறந்த பிள்ளை ஞானி போல கதைத்திடுமாம். இனி 1லேருந்து 30 வரைக்கும் பாருட்ட வேண்டாமா? இங்கே பாருங்க, காது வீங்கி போச்சு. ஐயோ அம்மா அம்மா. நாங்கள் புத்தூர் சந்தி நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அங்கே போய் ஒரு ஜூஸ் கடை ஒன்று இருக்குது, அங்கே ஜூஸ் குடிக்க போகிறோம். சரி, நாங்கள் இப்போ ஜூஸ் கடை அடிக்க வந்துட்டோம். எங்களுக்கு ஒரு அவகோடா ஜூஸ் வாங்கன்னு கேட்குறோம். அதாவது நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா, புத்தூர் சந்தையாண்டி இருக்கிற ஒரு கடையில் இங்கே வந்து அவகோடா ஜூஸ் குடிக்கிறதுக்காக வந்து நாங்கள் வந்த நேரம் கோழிக்காலும் வச்சுருக்குது, தந்தூரியான் வேண்டி சாப்பிடுவோம். ஒன்றை வேண்டி சாப்பிடுவோம். ஏன்னா கடையில் வவுனியாவுக்கு போனதுலேருந்து வந்த வரைக்கும் கடை சாப்பாடு சாப்பிடல. இப்போ இந்த கோழியும் கண்ணநாள் சாப்பிட்டு இன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை தானே வேண்டி சாப்பிடுவோம். என்ன அப்போ நீங்கள் சாப்பிட முடியும்? ஐ லவ் யூ உங்களுக்கு சொல்லலாம். அங்கே அதில் எழுதி கிடப்பாங்க. ஐ இதயம் யூ, ஐ லவ் யூ. என்ன வைக்கேன்னு தலைக்கவசத்துக்கு உள்ளே வந்து கடிச்சு போடுது. நான் குழவியை பற்றி தப்பாகணும் கதை கேட்கு. இந்த குழவி ஏனென்ன அவ்வளோ கோவம் வேண்டும் எனக்கு தெரியலை. அந்த கடித்த குழவி யோசிச்சு பக்கத்தில் போய் சொல்லுமாக்கமே, இன்றைக்கு ஒருத்தருக்கு நல்ல இறுக்கி விட்டேன்.
குழவி குத்துறது தெரியும், இருந்தாலும் குழவி கடிக்கிறேன்னு சொல்லியிருக்க ஒரு நல்லா இருக்கும். போய் சொல்லும் நல்லா இருக்குது. அவர் ஏற்கனவே பேக் கொழுப்புக்கு கொடுத்து விட்டாங்க இருக்கணும். இங்கேதாப்பா எனக்கு காணையில் கவலையை கொண்டு வாங்க என்னக்கா நீங்கள் பார்த்துட்டு யோசிப்பேன். டேய் என்ன கோபம் இருந்தால் கூட தந்துருப்பேன். நான் வந்த இடத்த அவ கூட யூஸ் வாங்கி குடிக்கிறோம். சீனி அளவாக தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ உள்ளு வந்து பாருங்க நல்ல தடிப்பாக இருக்குங்க. தண்ணித்தன்மையாக நல்ல தடிப்பாக இருக்கு. பார்த்தீங்கன்னா கோழிக்கால் கனகாலத்துக்கு பிறகு இவ்வளோ நாளும் கடைப்பிடிச்ச உணவு கட்டுப்பாடு இன்றைக்கி நாசம். இதில் பாருங்க இந்த வெட்டி 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 அந்த உள்ளுக்கு எல்லா இடமும் நல்லா வேகி இருக்குது. சின்ன சின்ன வெட்டி வெட்டி இருக்குது. இதுக்கு மேலதிகமாக சாப்பிட்றத உங்களை கண் கொடுத்து பார்க்க இல்லாது, அதனால் சாப்பிடுவோம் சந்தைக்கு. நான் கோழிக்கால் வேண்டி சாப்பிட்றேன். 1 ரூபா அடுத்தது அவங்க கூட யூஸ் வந்து 250 ரூபா. வருமா அதில் புத்தூர் ஒன்று சாப்பிடுவோம்னு தான் யோசிச்சு நான். பார்த்தீங்கன்னா 2 வாங்கி சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இன்றைய நாள் இந்த காணொளி ஒரு சின்ன பயண காணொலியாக. இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிப்பத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களையும் வந்து சேரும். 2 வாங்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா 3 வந்துடுது. ஏனெண்டா அவர் வேண்டாம் கூட வேண்டி சாப்பிடுவார். நல்லா இருக்கோ இல்லையோ? நல்லா இருக்குது. சரியா கையாளுவோம்னா சரி. நன்றி.